ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புடைய இந்த ரீசெண்டாக நடந்திருக்கு இந்த ஈரான் பிரச்சனை, அப்புறம் கிரீன்லாந்து பிரச்சனை, அப்புறம் இப்போ நடந்திருக்க வெனிசுலா பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துருக்கும் போது இது ரொம்ப இப்போதான் வைரலாக ரொம்ப போயிட்டு இருக்கனால அங்கே என்ன நடக்குமோ, ஈரானில் திடீர்னு ஏற்பட்டுருமோ, ஏதாவது போர் நடந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அதை பற்றியே ஆர்வமாக அந்த நியூஸ் பக்கம் நம்ம போயிட்டு இருக்கிறதுனால காசால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாம நடந்துட்டு இருக்கு. காசால இப்போ காசால என்னப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், போர்லாம் ஓஞ்சிருச்சுப்பா, போர்லாம் முடிச்சுட்டாங்க, இஸ்ரேலும் அமைதி ஆயிட்டாங்க, ஹமாஸும் அமைதி ஆயிட்டாங்க. அதாவது காசாவை வந்து திரும்ப கட்டமைக்கணும், அதுக்கான பணிகள் தான் வந்து இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கான ஒப்பந்தத்துல வந்து எந்த நாடுகள் வேணா வந்து சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி காசாவுடைய இந்த திடீர்னு ரீபில்டு பண்றதுக்கான வேலைகள் இந்த ஒப்பந்தத்துல வந்து எந்த நாடுகள் வேணா வந்து சேர்ந்துக்கலாம். ஆனா வரக்கூடிய நாடுகள் வந்து 1 பில்லியன், அதாவது 1 மில்லியன் அமெரிக்க டாலரை வந்து கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க உறுப்பினரா அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. நிறைய நாடுகள் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ அது என்ன நடந்திருக்கு, காசால இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போறோம். ட்ரம்ப் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கேன், எந்த நாடுகள் வேணா விருப்பம் இருக்க நாடுகள் வந்து 1 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து உள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க, உறுப்பினராக சேர்ந்துக்கோங்க. காசாவுடைய ரீபில்டிங், அதாவது அதை வந்து அப்படி திரும்ப இப்போ ரொம்ப செதஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த காசாவை வந்து திரும்ப ரீபில்ட் பண்றதுக்காக தான் வந்து இந்த கூட்டத்தை வந்து சேர்த்திருக்காரு. தனியா அமெரிக்கா, இந்த போர்ல ஈடுபட்டு இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். ஸோ இவங்க 2 பேர்னாலையும் மட்டுமே முடியாது. அதுக்கப்புறம் வந்து இது ஒப்பந்தம் சம்பந்தமா வந்து பேசப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்து, இந்த மாதிரி அரபு நாடுகள்லாம் வந்து சேர்ந்து பேசினாங்க. ஸோ அவங்க ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிறதுக்காக, அதாவது இவங்களால எதுவும் பண்ண முடியாது, திரும்ப ஏதாவது சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறக்காகவே இந்த ஒப்பந்தத்தை வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் இந்த சண்டை எதுவும் நடக்காது. ஏன்னா பல நாடுகளுடைய ஈடுபாடு இதுல இருக்கு. ஸோ அதனால அவங்க பணம்லாம் இதுல இருக்கு, அவங்க அதை போட்டு இவங்க உறுப்பினரா இருக்காங்க. இதுக்குள்ள இருக்கும் போது அதை ரீபில்ட் பண்ணும் போது அந்த இடத்துல போய் இஸ்ரேல் ஏதாவது தாக்குதல் பண்ணாங்கன்னா இந்த நாட்டுடைய பணத்தை தான் வந்து, இந்த நாட்டு செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பணத்தையும் அவங்களுடைய ஆர்டரையும் தான் வந்து இஸ்ரேல் வந்து அடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இதை சீக்கிரமே கொண்டு வந்துட்டாங்கன்னா போர் முழுமையா நின்றோம் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இப்போ அந்த ஆள் சேர்ப்புலாம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து இஸ்ரேலே வந்து கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1 மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து நான் இந்த பீஸ் பிளான்குள்ள நான் வரமாட்டேன், ஏன்னா அவங்க தான் வந்து அடிச்சதே, ஆனா அவங்களே உள்ள வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ரஷ்யாவுமே வந்து தயங்கிட்டு இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் போலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டுருந்தாங்க. ரஷ்யாவுமே வந்து இப்போ நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச நாடுகள்ல வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்குமே வந்து அழைப்பு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி காசாவை ரீபில்ட் பண்றதுக்கு. ஸோ அது நம்ம இந்தியாவும் வந்து இப்போதைக்கு போல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேச்சு எடுத்திருக்காங்க. இத்தனை நம்ம கிட்ட வந்து இவ்வளோ தகராறு பண்ணி இவ்வளோ பிரச்சனை பண்ணி இருக்கிற ட்ரம்ப் கிட்ட வந்து நம்ம எப்படி போய் அதாவது அந்த ஒப்பந்தத்துல போய் சேருவோம். இது வந்து இந்த இந்த மொத்த ஒப்பந்தத்துக்கும் தலைமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் தான். ஸோ அவர் எந்த நேரத்துல வேணா ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு நம்ம அவரை பத்தி நமக்கு தெரிஞ்சனாலதான் நம்ம எதுவும் பண்ணாம இப்ப இருக்கோம், நம்ம போய் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறது தெரியுது. சரி, இந்த ஒப்பந்தம் எல்லாம் போடுறாங்கல்ல, காசால உண்மையிலே போர் நின்றுச்சா? அதை பத்தி எது நியூஸ் வரது இல்லையே. இல்லைன்னா வந்து ஒவ்வொரு நாளும் இவ்வளவு மக்கள் இறந்து போறாங்க, குழந்தைகள் இறந்து போறாங்க. இஸ்ரேல் வந்து ஹமாஸை தாக்கியிருக்காங்க, ஹமாஸுடைய தலைவர்கள் வந்து இந்த இடத்துல இறந்திருக்காங்க. வேற ஒரு நாட்டுக்கு போகும்போது அங்க வந்து இஸ்ரேலுடைய ஆர்மி வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் நமக்கு தெரிய வருமே. அந்த மாதிரி எதுவுமே வரது இல்லையே. அப்படிங்கும் போதுதான் இங்க வந்து இஸ்ரேல் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து சொல்லலாம், அதை வந்து கையில் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து கிரீன்லாந்து பிரச்சனை, அதுக்கப்புறம் வெனிசுலா பிரச்சனை, ஈரான் பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு இருக்கிறனால உள்ள காசால வந்து முன்னாடியே வந்து செய்திகள் வெளியே வந்து தெரிஞ்சாலுமே வந்து இஸ்ரேலுடைய ஆர்மியும் சரி இஸ்ரேலும் சரி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. இப்போ இந்த எதுவுமே தெரியுது இல்லை அப்படிங்கும் போது நியூஸ் வந்தாலுமே மோஸ்ட்லி அதை அவ்வளோக்கா அந்த சைடு இருக்கிறவங்க மட்டும் பார்க்கறத தவிர மற்ற உலகம் ஃபுல்லாக வந்து அந்த நியூஸ் வந்து போறதில்லை. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இன்னுமே தாக்குதல் நடந்துட்டே தான் இருக்கு. தினமுமே கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சத்துக்கு ஒரு 2-3 பேராவது இறந்து போயிடுறாங்க. அதுல குழந்தைங்க கண்டிப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தையாவது வந்து இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்து அது ரொம்ப கவலையான செய்தியா இருக்கு. ஒரு போர் ஒப்பந்தம் போட போடுது, அந்த இடத்துல வந்து ஒரு புதிய விஷயம் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல. இஸ்ரேல் வந்து மொத்தமா, அதாவது இஸ்ரேல் காசால இருக்கக்கூடிய எல்லா இடமும் மொத்தமா அழிஞ்சிடணும், அழிஞ்சு திரும்ப அவங்க ரீபில்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அது வச்சுட்டோம்னா நம்ம திரும்பி அடிக்க முடியாது. ஸோ அவங்க அந்த பீஸ் பிளான் போட்டு எல்லாரும் அது ஒப்பந்தம் ரெடியாகி அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு வந்து தோணுது. காசால இருக்கக்கூடிய ஹமாஸுமே இதுக்கு பதிலடி தர விதமா சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க.
இதுக்கு மேலே அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான ஹெல்ப்பாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். அவங்களுக்கே அவங்க நாட்டுக்குள்ளே வந்து அவங்களுடைய கரன்சியோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாகி உள்ளே நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்து நிறைய பிரச்சனைகள் நடந்து அமெரிக்கா எந்த நேரத்துலையும் தாக்குவாங்க அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்க முடியாது. ஏன்னா முக்கியமான ரொம்ப அளவில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான். ஸோ அவங்களே இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இப்போ பிரச்சனையில மாட்டியிருக்கனால அவங்களுடைய ஹெல்ப்பும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்மியாக கிடைக்கிற அந்த சூழ்நிலையில மற்ற குழுக்களோட அதாவது ஹமாஸ் மாதிரியே மற்ற குழுக்களுடைய ஹெல்ப் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுடைய ஹெல்ப் மூலியமா தான் இப்போ வரையும் ஹமாஸ் வந்து தாக்கு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. சீக்கிரமே இந்த பீஸ் பிளான் அப்படிங்கிறது இதை போட்டு இதில் மற்ற நாடுகள் உள்ள வந்து அந்த $1 மில்லியன் வந்து அமெரிக்க டாலர் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா சீக்கிரமே இது ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக வந்து போர் நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ளீஸ் பிளானுக்கு வந்து இவ்வளோ மற்ற நாடுகள்லாம் பணம் தராங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஏதாவது போய் இஸ்ரேல் ஏதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையாகும். காசா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளோட பிரச்சனையாகும். நான் வாட்டு காசு கொடுத்துட்டு இருக்கேன், நீங்கள் அதை போட்டு அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த போர் நின்றுச்சு, இதுக்கப்புறம் வந்து காசா போர் இந்த காசா இஸ்ரேல் போர் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காகவே ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து யோசிச்சு வச்சிருப்பாரு. ஸோ அது முடிச்சோடனே அப்படி ஈரான் பக்கம் வராரா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை நம்ம பொறுத்து பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. காசா வந்து இன்னுமே அமைதியாக நடந்துட்டு இருக்கு. அங்கே என்ன விஷயம் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து நான் நிறைய அந்த அளவுக்கு யாரும் பேசலை, யாரும் வந்து நான் இப்போ எந்த நியூஸ்லுமே பார்க்கல அப்படின்னு நீங்களுமே இருந்தீங்கன்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க ஏன் நான் இதை கேட்குறேன்னா நிறைய இப்போ ஈரான்ல வந்து அந்த மொத்தமாக முடக்கியிருக்காங்களே நெட்ஒர்க் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ காசாலையுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது அங்கிருந்து ஒரு சிக்னலோ எதுவுமே வந்து வெளியே வரக்கூடாது, ஒரு செய்தியான சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இதை வந்து முழுமையாக மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது விஷயங்களை வந்து இஸ்ரேல் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வெளியே வந்துருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.